வணக்கம். கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம், ஓகே, லெட் மீ ரைட் இட் டவுன். இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தியரம்ல என்ன சொல்ல வர்றாங்க, அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பர்பஸஸ் என்ன, யூஸ் என்ன, அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, f is a continuous function. fன்னு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. எதுல அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b ல. சரிங்களா? அதுக்கப்புறம் if y0 அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம எடுக்க போறோம். if y0 is any value between f of a and f of b இப்படி இருந்துச்சுன்னா, then this y0 may be written as f of c for some c in the for some c in the interval a, b. இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது மூலமா வந்து அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, whenever we talk about a continuous function we have something like this. சரிங்களா? இப்போ closed interval a, b நான் எடுத்திருக்கேன். So just to illustrate the idea, நான் பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கேன். நீங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b னா பாசிட்டிவ் சென்ஸ்ல மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாது. மேபி a to b இந்த மாதிரி வேணாலும் நம்ம கன்சிடர் பண்றதுனாலும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்துட்டீங்கன்னா, இப்போ this is going to be my f of a, this point is going to be my f of b. அப்ப இந்த f of a க்கு f of b க்கு நடுவுல ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, but this is my f of a. Just a minute, let me mark it in another color. This is my f of a. இந்த இடத்துல தான் வந்து I am going to get my f of b. அப்போ in between if I take any value, அப்போ in betweenல நான் ஏதாவது ஒரு வேல்யூ, சப்போஸ் இதுதான் வந்து என்னுடைய y0 அப்படின்னா, இந்த y இப்போ f of b பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கு, f of a இங்க இருக்கு. இப்போ y0 க்கு கரஸ்பாண்டிங்கா I can find out some value. Okay, இந்த இடத்துல I can identify some c such that this y0 is f of c. இந்த மாதிரி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் சொல்றது. இது வந்து ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இந்த த்ரூஅவுட் இந்த இன்டர்வல்ல வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். கண்டினியூட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இந்த கண்டினியூட்டி இல்ல அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி அந்த இன்டர்வல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இந்த விஷயம் பேச முடியாது. கண்டினியூஸா இருக்க பட்சத்துல வந்து this is valid அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். அதான் வந்து இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்ல அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? இப்ப இதை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னா, ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறத பத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது. சரிங்களா? இப்போ அந்த பர்பஸ் வச்சுக்கிட்டு let us see an example now. Okay, example என்னன்னு பார்த்தீங்கன்னா, show that there is a root of the equation x cube minus x minus 1 equals 0 between 1 and 2. 1 க்கு 2 க்கு நடுவுல இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். ஓகே, இப்போ ரூட் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? Of course இருக்குங்க. சப்போஸ் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க. Let us say we have a function like this. Okay, இந்த ஃபங்க்ஷன்ல the points a and b நான் சூஸ் பண்றது. இப்போ this function is continuous in the interval a, b அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். Yes, of course it is continuous since இங்க வந்து எந்த பிரேக்கும் இல்ல அப்படிங்கறங்காட்டி. இப்போ
y நாட்ங்கிறது நீங்க எந்த பாயிண்டா வேணாலும் எடுக்கலாமா? இப்போ I am taking y நாட்ங்கிறது 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னா y நாட் 0. அப்போ இது பாத்துட்டீங்கன்னா இந்த கர்வ்ல வந்து I can find out some value. அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவா இருக்கும். ஃபார் சம் சீன் தான் சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு சீனா அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்ல கிடையாது. தேர் மே பி எனி நம்பர் ஆஃப் சீன். கண்டிப்பா தாராளமா எடுக்க முடியும். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்க ஈக்குவேஷன்ஸ் இதை பத்தி கண்டுபிடிக்க போறோம். 1க்கும் 2க்கும் நடுவுல அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா f(1) என்னன்னு பார்க்கணும், f(2) என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இருந்துட்டு இந்த கொடுத்திருக்கிறது தான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் f(x) எடுத்துப்போம். f(x) is x³ - x - 1. சரிங்களா? இப்போ f(1) என்னன்னு பாத்தீங்கன்னா 1³ - 1 - 1. இது என்னன்னு பாத்தீங்கன்னா -1. அடுத்து f(2) என்னன்னு பாத்தீங்கன்னா it is 2³ - 2 - 1, அதாவது 8 - 3 which is 5. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Here f(1) is negative and f(2) is positive. ஒரு விஷயம் நெகட்டிவாவும் ஒரு விஷயம் பாசிட்டிவாவும் இருக்கு. அதாவது சப்போஸ் இது வந்து இதான் என்னோட பாயிண்ட் 1ங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க இருக்கு f(2) வந்து 2ல பார்க்கும்போது I have here. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல தான் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுல I am going to get function value to be 0. இதுதான். இப்போ இது ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ்ல வந்துருச்சு அப்படினாலே இருந்துட்டு we get a root between. This tells me that x³ - x - 1 equals 0 has a root between 1 and 2. இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து ரூட் இருக்கு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. x³ - x - 1 இத வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நமக்கு என்னது x³ - x - 1 இதுதான். இப்போ இந்த கிராஃப வந்து let me zoom and show you. நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? f வந்து 1ங்கிற பாயிண்ட்ல எவாலுவேட் பண்ணப்போ நமக்கு கிடைச்சது -1. ஆமா. அடுத்து 2ங்கிற பாயிண்ட்ல எவாலுவேட் பண்ணப்போ நமக்கு கிடைச்சது 5. சோ 1க்கும் 2க்கும் நடுவுல இங்க 1 இருக்கு. 1க்கும் 2க்கும் நடுவுல we have root. yes, approximately இந்த வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இங்கேயே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா? ரூட் இந்த வேல்யூ தான் அப்படின்னு. approximately 1.3247 அந்த வேல்யூ வந்து நமக்கு ரூட்டா கிடைக்கும். நமக்கு இங்க ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ரூட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ரூட் என்ன நம்ம கேட்கல. அதனால இங்க ரூட் இருக்கு அப்படிங்கறதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா use the intermediate value theorem to prove that the equation under root 2x plus 5 equals 4 minus x square has a solution. இது என்ன இப்படி ஒரு ரெண்டு விஷயம் கொடுத்துட்டு it has a solution அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா பார்த்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். let me get into home screen. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x plus 5. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 minus x square. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பாயிண்ட்லயும் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இந்த இன்டர்செக்ட் ஆகுற அந்த ரெண்டு பாயிண்ட் it has a solution. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி it has a solution அப்படிங்கிறது
அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சிம்பிள்ங்க. இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா நீங்க f மைனஸ் g ஈக்குவல் 0 போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? இங்க ஒரு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இந்த பிளாக் கலர்ல கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் சொல்யூஷன். அது பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் பண்ணுது, இந்த பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் பண்ணுது. So these two are the solutions. Okay, இது வந்து டயக்ராமேட்டிக்கா பார்த்து இது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். இப்போ இத இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கறத எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். given under root 2x plus 5 equals 4 minus x square. இதான் நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா x square plus under root 2x plus 5 equals 4. இதுதான் வந்து என்னுடைய ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறங்காட்டி இந்த 0 விட கம்மியா ஒரு வேல்யூ 0வோட அதிகமா ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் என்னால கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இங்க நமக்கு என்ன இருக்கு? ஈக்குவல் டு 4 இருக்கு. அப்போ 4 விட கம்மியா ஒரு வேல்யூவும் 4 விட அதிகமா ஒரு வேல்யூவும் வரணும் நமக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா f of xங்கிறது x square plus under root 2x plus 5 எடுத்துக்கிறேன். First let me check f of 0. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 0 square plus under root 0 plus 5. This turns to be I may make use of calculator to do this. Okay, just a minute. I'm not getting things right. Okay, I'll make use of the calculator in laptop itself. So I need square root of 5, right? So it is 2.2361. So let me approximate this as 2.2361, right? Okay, then let me do f of 1, that is 1 square plus under root 2 plus 5, so it is 1 square plus root 7. What are we going to get this? This is 7 root plus 1. So this is what I am going to get, 3.6458. 3.6458, right? So it is 3.6458. பார்த்தீங்கன்னா இங்க நான் 0 1 ட்ரை பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் எனக்கு என்னதான் நடந்திருக்கு? இது 4 விட கம்மியா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது நான் f of 2 என்னன்னு பார்க்குறேன். It is going to be 2 square. 2 times of 2 is 4 plus 5 9. So it is 2 square plus square root of 9, which is 2 square plus 3. பார்த்தீங்கன்னா 7. இது என்னது? 4 விட அதிகமா போயிடுச்சு. Here we observe f of 1 is smaller than 4 and f of 2 is bigger than 4. Hence f of x equals 4 has a solution between 1 and 2. 1க்கும் 2க்கும் நடுவுல இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உண்மைதானா? இங்க பாருங்க, இங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கா? அது இங்க 1க்கும் 2க்கும் நடுவுல இருந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரையல் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுல இருந்து பார்த்தோம்? இங்க 0ங்கிற பாயிண்ட்ல பார்த்தோம். சரிங்களா? 0ங்கிற பாயிண்ட், 1ங்கிற பாயிண்ட்,
2ங்கிற பாயிண்ட். இப்படி 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம செக் பண்ணணும். இதே நெகட்டிவ் சைடுல செக் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பாயிண்டையும் வந்து கண்டுபிடிச்சிருந்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ப்ராப்ளம்ல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த சொல்யூஷன் எல்லா சொல்யூஷனையும் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கல. சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட்ஸ் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிமிட்ஸ் இன்வால்விங் இன்ஃபினிட்டி. ஓகே, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்ன? அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? பவுண்ட் என்னன்னே தெரியாம அது பாட்டுக்கு பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து we use பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? இப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இட் க்ரோஸ் இன்ஃபினிட்லி, பெருசாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதே நெகட்டிவ் டைரக்ஷன்ல, அதாவது அப்சல்யூட் சென்ஸ் பார்க்கும்போது பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பட் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, லெட் மீ யூஸ் another color for this. இங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு சம்திங் எங்க வேணாலும் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இதே இந்த மாதிரி போச்சு அப்படின்னா we say it is going to minus infinity. சரிங்களா? ஆனா முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, these two are not real quantities. இது ரெண்டு ரியல் குவான்டிட்டிஸ் கிடையாது. they are not measurable as well. அப்போ நம்ம லிமிட் சம்திங் எக்ஸோ என்னோ அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு பேசுறோம்னா, this means when x grows larger and larger. சரிங்களா? x வந்து பெருசாகிட்டே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, இதே லிமிட் x approaches minus infinity அப்படின்னா when x decreases larger and larger. எந்த அளவுக்கு சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இதோடைய மீனிங். சரிங்களா? இப்போ இந்த சென்ஸ் வச்சுக்கிட்டு we may talk about limit x approaches infinity, x approaches minus infinity அப்படிங்கறத பத்தி நம்ம தாராளமாக பேச முடியும். சரிங்களா? ஓகே, அதுக்கான இப்ப ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல் விஷயம், we say that f of x has the limit L as x approaches infinity, and we write simple notation எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா limit x approaches infinity f of x equals L. எப்போ if for every epsilon positive there is a number m such that for all x bigger than m absolute of f of x minus L less than epsilon. சரிங்களா? ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன x எடுத்தாலும் சரி, என்னோட f of x க்கும் அந்த L க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நெக்லிஜிபிள் குவான்டிட்டி. இந்த எப்சிலான் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a very small positive quantity. It is almost zero. ஆனா எக்ஸாக்ட்லி ஜீரோ கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் குவான்டிட்டியா இருக்கணும். இப்போ இதே மாதிரி அடுத்தது இதே விஷயத்த வந்து நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பேச போறோம். லிமிட் x approaches minus infinity f of x equals L if
for every epsilon positive there exists a number n such that for all x smaller than n we have absolute of f of x minus l less than epsilon. இங்க நீங்க ஒரு ரியல் லைன்ல பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்க ஸ்டேஜ் m அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா okay, suppose we have like this. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுடைய இதுதான் உங்க எல்லா இருக்கு அப்படின்னா ஓகே ஸோ இதுதான் உங்க எல் அப்படின்னா இந்த m வரைக்கும் ஃபங்க்ஷனோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சுனாலும் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பிஹேவியர் பார்த்துட்டீங்கன்னா இட் ஸ்டேஸ் வெரி க்ளோஸ் டு தி லிமிட் எல். இதுதான் இங்க மீன் பண்றாங்க. இதே நெகட்டிவ் டைரக்ஷன்ல பேசுனீங்க அப்படின்னா let me do it in another color. சப்போஸ் நீங்க சூஸ் பண்ற n வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யூ மே சூஸ் எனிதிங். சரிங்களா? ஒரு சர்டைன் n-க்கு அப்புறம் இதுதான் உங்க எல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி your function has to stay as close as possible to this L. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து that is limit x approaches minus infinity f of x equals L. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த ஸ்டேஜ் n வரைக்கும் என்ன இந்த n-க்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்க இந்த m-க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் it stays very close to L. இங்க வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இட் ஸ்டேஸ் வெரி க்ளோஸ் டு எல். அதுதான் இங்க முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இதுல இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். முதல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா லிமிட் x approaches infinity 1 upon x. ஓகே, நம்ம கிராஃப் பார்த்தப்பவே இருந்துட்டு ஜீரோங்கிற பாயிண்ட் கிட்ட மட்டும் இதுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். இந்த மாதிரி இட் மூவ்ஸ், இங்க இட் மூவ்ஸ் லைக் திஸ். சரிங்களா? இப்போ x வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போறப்போ now we have to talk about this side. கரெக்டுங்களா? ஸோ இங்க போக போக இது உங்களுக்கு என்னவா இருக்கு, ரொம்ப இட் stays close with the x-axis. and the x-axis அப்படிங்கிறது represents what? It represents 0. சரிங்களா? அப்போ this is going to be 0 from the graph I am writing. சரிங்களா? அதே மாதிரி limit x approaches minus infinity 1 upon x, அதுவும் எனக்கு என்னதான் இந்த டைரக்ஷன்ல போறப்போ it stays very close to 0. அப்ப இதோட லிமிட்டும் எனக்கு 0 தான். இத ஃபார்முலா இந்த டெஃபினிஷன் வச்சு ட்ரை பண்றது I leave it to you. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா லிமிட் x approaches minus infinity, இது என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? இங்கேயும் நம்ம பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, it is also going to 0. இது very well trivial, right? அடுத்தது limit x approaches infinity 5 plus 1 upon x. இது நமக்கு என்னவா இருக்கு, இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா again உங்களுடைய லிமிட் லாஸ் are also applied for limits involving infinity. so இந்த கேசஸ்க்கு வந்து நம்ம லிமிட் லாஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா this is going to be simply limit x approaches infinity 5 plus limit x approaches infinity 1 upon x. சரிங்களா? இது 5, இது எனக்கு 0, so the limit value is 0. இப்போ உங்கள ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இப்போ லிமிட்ஸ் இந்த இன்ஃபினிட்டி வரும்போது வந்து நமக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட்ங்கிற கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இன்ஃபினிட்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த பக்கம் இருந்து மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். தட் மீன்ஸ்
இட் கேன் பி அப்ரோச் ஒன்லி ஃப்ரம் தி லெஃப்ட். ரைட்ல இருந்து இதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட்ல இருந்து மட்டும் தான் பேச முடியும், லெஃப்ட்ல இருந்து பேசவே முடியாது. அதனால இங்க ஒன் சைடட் லிமிட்ஸ் பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி வந்து இட் இஸ் நாட் அட்டைனபிள், இட் கேன் பி அப்ரோச்சபிள். அதை நோக்கி நம்ம போக முடியுமே தவிர, அதாவது லார்ஜ் ஆகிக்கிட்டே போகுது, எய்தர் பாசிட்டிவ் சென்ஸ்ல இருந்தாலும் சரி நெகட்டிவ் சென்ஸ்ல இருந்தாலும் சரி, லார்ஜ் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கறது தான் வந்து நம்ம கோயிங் டு இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி பேசுறமே தவிர அட்டைனபிள் கிடையாது. சோ இங்க ஒன் சைடட் லிமிட்ஸ் பத்தி பேசுற அவசியமே வராது. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி ஆஃப் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். Just a minute, I think I missed the slide. Okay. Okay. இப்போ நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி அட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ let me directly go to examples. இது எப்படி calculate பண்ணணும் அப்படிங்கிறது. Limit x approaches infinity 5x square plus 8x minus 3 upon 3x square plus 2. இப்படி இருக்கு அப்படின்னா highest power numeratorலயும் சரி denominatorலயும் சரி என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. Try to take out the highest power from the numerator. x square வெளியே எடுத்தீங்கன்னா you will have 5 8 upon x minus 3 upon x square. அதே மாதிரி denominatorலயே பண்ணுங்க x square 3 plus 2 upon x square. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், this x square cancel with this x square. இப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த numerator you may make use of limitless, numeratorக்கு தனியா denominatorக்கு தனியாங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். if you want I will do that steps too. Limit x approaches infinity 5 plus 8 upon x minus 3 upon x square over limit x approaches infinity 3 plus 2 upon x square. இப்போ numerator பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 plus 0 minus 0 கீழே denominatorல 3. So the limit value is 5 upon 3. இதே மாதிரி அடுத்த இன்னொரு ப்ராப்ளம் limit x approaches minus infinity 11x plus 2 upon 2x cube minus 1 இப்படி இருக்கு. இப்போ இதுல இருந்தும் you try to take out x. சரியா? மேக்ஸிமம் பவர் என்னவோ அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்க. x சரிங்களா? 11 plus 2 upon x. இங்க என்னது x cube இருக்கு. So take x cube, completely x cube வெளியே எடுத்துருங்க. உங்களுக்கு 2 minus 1 upon x cube. கரெக்ட்டுங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி எழுத போறேன்னா லிமிட் x approaches infinity x கேன்சல் ஆயிருது. இப்போ 11 plus 2 upon x upon 2 minus 1 upon x cube times of 1 upon x square எனக்கு மிச்சம் இருக்குங்களா? இப்போ இந்த 1 upon x square நான் என்ன பண்றேன்னா நான் மொத்தமா நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது எப்படி இருக்கும், லிமிட் x approaches infinity 1 upon x square times of 11 plus 2 upon x upon 2 minus 1 upon x cube. இப்போ லிமிட் லாஸ் யூஸ் பண்ணி நியூமரேட்டர்ல நான் தனியா அந்த குவாண்டிட்டி 1 upon x square times of 11 plus 2 upon x upon limit x approaches infinity 2 minus 1 upon x cube. இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி நான் லிமிட் இவாலுவேட் பண்ணனா எனக்கு 0 times of 11 upon 2ங்கிற மாதிரி வரும். So it is going to be 0. In the limit value is 0. Thank you.